தாயார் பெருமாள் தாமரை திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானந்தாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. நமஸ்காரம். ஸ்ரீ வைஷ்ணவங்கிற இதில் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து அனுபவிச்சுட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். போன தரம் அர்சாதி மார்க்கம், தூமாதி மார்க்கம் 2 பார்த்தோம். அதனுடைய விவரணமும் கொஞ்சம் தெரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த அர்ச்சாதி மார்க்கத்தில் போகணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதுக்கோசரம் கொஞ்சம் சொல்கிறேன். அர்ச்சாதி மார்க்கம் அப்படிங்கிறது ஒளிமயமான மார்க்கம். தூமாதி மார்க்கங்கிறது இருளடைஞ்ச மார்க்கம். தூமாதி மார்க்கத்தில் நம்ம போனோம்னாக்க திரும்பி இந்த உலகத்தில் பிறப்போம். அர்ச்சாதி மார்க்கத்தில் போயிட்டோம்னா நம்ம பிறக்க மாட்டோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அர்ச்சாதி மார்க்கம் அப்படிங்கிறத நம்மாழ்வார் 10ஆம் திருவடி 9வது 10ல் அவ்வளோ அழகாக விவரிச்சிருக்கார். நம்ம பகவானுக்கே ஆட்பட்டு பகவான் நம்மளை ஏற்றுண்டு அவனுடைய பரமபதத்துக்கு அவன் கூட்டுண்டு போகிறான் அப்படின்னாக்க நம்மளுக்கு தமர்கள் அப்படிங்கிற பேர் கொடுத்துடுறா பெரிவாள்லாம். கோவிந்தனுடைய தமர்கள், கண்ணனுடைய தமர்கள் நம்மளுக்கு அப்படியோ ஒரு மதிப்பு, அப்படியோ ஒரு மரியாதை. அந்த 12 லோகத்துலேயும் நம்ம 12 லோகத்தை தாண்டி தான் விரஜா நதிக்கு போகணும். விரஜா நதித்தில் நம்ம குளித்து எழுந்தோம்னாக்க நம்மளுடைய இந்த சூட்சும ரூபமும் மறைஞ்சு போயிடும். அங்கே ஒரு பகவானை மாதிரியே அப்ராகிதமான சரீரம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சதையும் சீழும் ஊனும் வலியும் வேதனையும் இந்த மாதிரிலாம் இல்லாத அப்ராகிதமான ஒரு மேனி கிடைக்கும். 500 அப்சரஸ் சந்தனம் பூசி நம்மளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஆபரணங்கள் சூட்டி நம்மளை அவ்வளோ வசதியாக அங்கே மாற்றுவாளாம். அது எல்லாத்தையும் நம்மாழ்வார் அவ்வளோ அனுபவித்து எழுதியிருக்கார். 10ஆம் திருமொழி 9வது 10ல் அதை அனுபவித்து பார்க்கலாம். 11 பாசுரங்களில் நம்ம அனுபவித்து பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த அர்ச்சாதி மார்க்கத்தில் போகணுங்கிற இன்டென்ஷன் நம்மளுக்கு வரணும். அதனால தான் தினம் தூங்கறச்சையும் அர்ச்சாதி மார்க்கம் அர்ச்சாதி மார்க்கம் அர்ச்சாதி மார்க்கம்னு ஒரு 3 தரமோ 12 தரமோ நம்மளால் முடிஞ்சதை சொல்லிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படிங்கிறச்சையும் நம்ம தூங்கறச்சையுமோ தூங்கி எழுந்த உடனேயோ நம்ம மனசு ஆழ் நிலையில் இருக்கும். அப்போ நம்ம சொல்கிறது நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சு போகும். அப்போ நம்மளுக்கு அந்த ஆசைகள் உண்டாகும். ஆஹா, அர்ச்சாதிமாகனு ஒன்று இருக்கா, அது வழியாக நம்ம போகணுமா, போனால் நல்லா அனுபவிக்க போகிறோமா, அப்படின்னா அந்த வழியில் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு தேட ஆரம்பிக்கும். அப்படி மனசு தேட ஆரம்பித்தா என்ன பண்ணுவோம், ஒரு ஆச்சாரியனை போய் அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டு பரண்யாசம் வாங்கிக்கணுங்கிற இன்டென்ஷன் வரும். பரண்யாசம் வாங்கிண்டால ஒழிய சரணாகதி பண்ணிண்டால ஒழிய நம்மளுக்கு அர்ச்சாதி மார்க்கத்தில் போகிறதுக்கு நம்மளுக்கு வழி கிடையாது. அதனால் அந்த இன்டென்ஷன் நம்மளுக்கு வரணும்னா அதை பற்றி நினைக்கணும். ஒரு காரியம் நம்மளுக்கு கை கூடணும்னா அதையே நினச்சின்றதா தான் அது கை கூடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த தூமாதி மார்க்கத்தில் போனால் சொர்க்கத்துலேயும் நரகத்துலேயும் நம்ம வேணுங்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்திர லோகத்தில் இந்த ஜீவன்லாம் போய் நல்லா அனுபவிச்சுட்டுருக்கேன் செய்யும். அங்கே இருக்கிற அப்சரஸ்லாம் ஒரு ஜீவனை கீழே தள்ளி விட்டாளாம். அப்போ இன்னொரு ஜீவன் போய் கேட்டுதான், அவனை கீழே தள்ளி விட்டுட்டியே ஏன் அப்படின்னு சொல்லி, உனக்கு நாளன்னைக்கு போட்டிருக்கு கீழே தள்ளி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி கீழே தள்ளி விட்டா வானத்திலேயே அந்த ஆத்மா கொத்து கொத்தா தோண்டுருக்கும். வேகமாக மழை பெய்ய செய்யும். அது மண்ணுக்கு விழும். அந்த ஆத்மா அந்த மண்ணுக்கு விழுந்து அது புல்லாவோ பூண்டாவோ பிறக்குமோ, இல்லை நல்ல ஆத்மாவாக இருந்ததுன்னா ஒரு நெல்லில் போய் அடங்கும்.
அந்த நெல்லுனுடைய அடங்கிடுச்சாக்க அந்த ஆத்மாவை ஒரு புருஷன் அந்த சாதமாக சாப்பிட செய்யும். அந்த ஆத்மா ஆணனுடைய விந்துலேருந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்கு அந்த ஆத்மா போய் சேரும். அப்போ தான் கரு உருவாகும். கரு உருவாக செய்ய அந்த 10 மாதமும் சிறப்பட்டிருக்கும், அந்த ஆத்மா சிறப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஆத்மாக்கு ஞானம் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆத்மாக்கு ஞானம் எப்போவுமே உண்டு. ஒளிமயமானது, அணுவானது, அழிவில்லாதது, ஞானமயமானது, ஆனந்தமயமானது. அப்போது தன்னுடைய பிறவியெல்லாம் நினச்சி பார்க்குமா அந்த ஆத்மா, ஐயோ இந்த பிறவியை எடுத்திருக்கோமே, இதில் நம்ம தப்பு பண்ணாத இருக்கணுமே, நல்லபடியாக பண்ணி நம்ம ஆச்சாரன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நம்ம பரமபதம் போகணுமே அப்படின்னு அப்பெல்லாம் நினச்சிக்குமா. ஆனால் அந்த பிறக்க செய்யும் சகடோன்னு ஒரு வாயு நம்மளை சூழ்ந்துக்கும். அப்போ அந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். நம்மாழ்வார் பிறக்கற செய்யும் அந்த சகடங்கிற வாயுவை அவர் உதச்சுட்டார். அதனால்தான் அவர் பேரே சடகோப்பன்னு ஆச்சு. சடகோப்பன். சகடம்ங்கிற வாயுவை அவர் உதச்சவர். அதனால்தான் அவர் பிறந்ததுலேருந்து 32 வருஷத்தில் 16 வருஷம் யோக நித்திரையாகவும் 16 வருஷம் நம்மளுக்கெல்லாம் உபதேசிக்கிறதாகவும் அவர் வாழ்ந்தார். அந்த மாதிரி அந்த ஞானம் நம்மளுக்கு அழிஞ்சு போயிடுறதா. அதுக்கப்புறம் நம்ம எத்தனையோ ஜென்மத்தில் நல்ல காரியங்கள் புண்ணியங்கள்லாம் பண்ணியிருந்தோம்னா அந்த புண்ணியத்தினுடைய பலனாக நம்ம ஆச்சாரனை தேடி போகணும். நம்ம கண்டிப்பாக ஆச்சாரனை தேடி போயிட்டு நம்ம கண்டிப்பாக பரநியாசம் வாங்கிட்டுங்கிற ஒரு இன்டென்ஷன் வரணுங்கிறதுக்கோசரம் அந்த அர்ச்சாதி மார்க்கம், தூவாதி மார்க்கம் ஏன் நம்மளுக்கு அந்த ஆசை வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 3 சரம ஸ்லோகங்கள். அதாவது இப்போது நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, பரநியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிலர்லாம் பகவான் ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்கானே, அப்போ நான் பரநியாசம் வாங்கி காட்டாலும் எனக்கு பரமபதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரணும். அதை தான் இப்போ முதல்ல இந்த 3 சரம ஸ்லோகங்கள் ராமானுஜருக்கு பேரொருளாளன் கூறிய 6 வார்த்தைகள். இதை விளக்கமாக சொல்லிவிட்டு எதனால் நம்ம ஒரு பூஜை பண்ணினா மட்டும் நம்மளால் போக முடியாது, ஏன் நம்ம பரநியாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்ணபெருமான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் சொல்கிறது, சர்வ தர்மான் பரிதஸ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷ இச்சாமே மா சுசகம். சர்வ எல்லா விதமான தர்மங்களையும் பரிஜத்ய கைவிட்டு மாம் ஏகம் என் ஒருவனையே சரணம் அடைக்கலமென்று சரணாகதி செய்து விரஜ சுருதி அடைவாயாக. அகம் நான், துவா உன்னை, சர்வ பாபேப்பு அனைத்து விதமான பாபங்களிலிருந்தும் மோக்ஷ இக்ஷாமி விடுவிக்கிறேன், மா சுச்சக விசனம் வேண்டாம் அப்படிங்கிறது இது. அடுத்தது ஸ்ரீராமனுடைய சரம ஸ்லோகம். சக்ருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வபூதேப்யோ தத்தாம் ஏதத் விரதம் மமக. சக்ருதேவ ஒரே ஒரு முறை, பிரபன்னாய சரணாகதி செய்வனாகவும், தவ உமக்கு தாசனான, அஸ்மி இதிச்ச ஆக கடவேன் என்றதாக, யாசதே யாசிக்கின்றவர்க்கு, சர்வ அனைத்து வகையான பூதேப்யு பிராணிகளிடத்திலும் அபயம் பயமின்மையை ததாமி கொடுக்கிறேன், ஏதத் இதுவே மம எனக்கு விரதமாகும். அடுத்தது வராகமூர்த்தியினுடைய சரமஸ்லோகம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே ஸ்தத யோ நர தாது சாம்யே ஸ்திதித்தே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் மிரியமாணாம்
தூ காட்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். சித்தி மனசே, மனம் கலங்காமல் ஸ்திரமாக நிற்கும் தருணத்தில். சுஸ்வதே சரீரே சதி, சரீரமானது நோயின்றி இருக்கும் தருணத்தில். தாது சாமியே சிதி சதி, கபம் வாதம் பித்தம் என்னும் 3 நாடிகள் தாதுக்களானது ஒரே அளவாக இருக்கும் தருணத்தில். யோ நரக, எந்த ஒரு நரன் மனிதன் விஸ்வரூபஞ்ச அகம், அகில விஸ்வத்தையும் சகல லோகங்களையும் உடையவனும் பிறப்பு இறப்பு அற்றவனுமான மாம் ஸ்மரதா, என்னை ஸ்மரிக்கிறானோ நினைக்கிறானோ, தத் அந்த ஜீவன் பிற்காலத்தில் காஷ்ட பாஷாத சந்நிபம், கட்டையோடும் கல்லோடும் ஒத்தவனாய் மிருதிய மரணம் எய்தி நிற்கின்ற நிலைமையில், தத் மத் பக்தம் அந்த என்னுடைய பக்திமானே, அகம் ஸ்மராமி நானே ஸ்மரிக்கிறேன் நினைக்கிறேன், நயாமி பரமாம் கதிம் உயர்ந்த பதவியை கொடுத்து அழைத்து செல்கிறேன். இப்படின்னு சொல்லிட்டு 3 சரவ ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இதே இதில் இப்போ நம்மளுடைய ராமானுஜருக்கு திருக்கட்சிகள் நம்பிகள் கிட்ட போய் எனக்கு ரொம்ப பேரொழாக்கிட்டேருந்தே எனக்கு எப்படியாவது ஒரு 6 வார்த்தைகளை அருள் வாங்கி கொடுங்கோ, என் மனசு ரொம்ப கலக்கமாக இருக்கு. ஏன்னா ஆள வந்தார் இவரை தான் முதல்வன் இவரை தான் இது பண்ணணும்னு சொல்லி நியமிச்சிட்டா அது இவருக்கு தெரியாது, ராமானுஜருக்கு தெரியாது. அப்போது என்ன பண்ணுறார், திருக்கட்சி நம்பிகள் தான் போய் சரணாகதி பண்ணிக்கிறார். அவரை தான் ஆச்சாரியனாக ஏற்றுக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். அவர்கிட்ட எனக்கு பகவான்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது திருக்கட்சி நம்பிகள்ங்கிறது 4வது வர்ணத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அதீத பக்தி கொண்டவர். அந்த அதீத பக்தியால் பெருமாளுக்கு சாமரம் வீசுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. சாமரம் வீசுறது மட்டும் இல்லை, சாமரம் வீசினா போகாதே, அவனோட பேசுவார். நேருக்கு நேர் பேரொழாளோட வாய் வார்த்தை பேசி மகிழ்ந்தவர் திருக்கட்சி நம்பிகள். அந்த திருக்கட்சி நம்பிகள் ஒரு தரம் கேட்குறாராம். அவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன பகவானோடையே பேசுகிறங்கோ, நீங்கள் பகவானுக்கு சாமரம் வீசுகிறங்கோ, பெரிய கைங்கரியம் பண்ணுறங்கோ, அதனால் உங்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது திருக்கட்சி நம்பிகள் மனசில் ஒரு உறுத்துறது. உறுத்திட்டு பகவான்கிட்டயே கேட்குறார், நான் உனக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறேன், உன்னோட பேசுகிறேன், அந்த அளவுக்கு எனக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கியே, எனக்கு இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே நீ எனக்கு மோட்சம் கொடுத்துருவியோ இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சிரிச்சாராம் பேரொருளாளர். சரணாகதி பண்ணிக்காத, பரண்யாசம் வாங்கிக்காத, ஒரு ஆச்சாரியனை போய் அண்டி இருக்கிறவாளுக்கு நிச்சயம் பரமபதம் கிடையாது அப்படின்னு சொல்லி திருக்கட்சி நம்பிகளுக்கு சொன்னார். அப்படி சொன்னப்போ உடனே திருக்கட்சி நம்பிகள் என்ன பண்ணார், திருக்கோஷ்டியூர் போய் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட சிஷ்யனாக இருந்து அவருக்கு வேணுங்கிற சிஷ்யத்தெல்லாம் பண்ணி அவர்கிட்டேருந்து எல்லா ஸ்லோகங்களுக்கும் அர்த்தத்தெல்லாம் ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பரமபதம் போனாருங்கிறது ஒரு சரித்திரம். அந்த திருக்கட்சி நம்பிகள் 6 வார்த்தைகள் வாங்கித்தரார் தேவராஜன் பேரொருளாளர் காஞ்சிபுரத்து பேரொருளாளன்கிட்டேருந்து. என்ன கேட்குறாருன்னா, ராமானுஜருக்கு ஒரு வழி காட்டுங்கோ அப்படின்னு சொன்னப்போ பகவான் சொல்கிறார், ஸ்ரீமான் ஆகிய நாமே உயர்ந்த தத்துவம், நாமே பரம்பொருள், நான் தான் உயர்ந்த தத்துவம், நான் தான் பரம்பொருள், என்னை மீறி எதுவுமே கிடையாது. ஆனால் ஒத்தார் மிக்காரும் இலையாய மாமாயனவன். அவன் நமது சித்தாந்தம் வேதம், அதாவது நம்மளுடைய சித்தாந்தம் என்னென்னா ஜீவாத்மா பரமாத்மா ஆகிய 2 தத்துவங்களும் ஒன்று அல்ல. சித் அசித் ஈஸ்வரன் 3 தத்துவங்களை கொண்டது
நம்மளுக்கு இது சரணாகதியே மோட்சத்துக்கு உபாயம். ஜீவாத்மாக்கள் என்னை ஒரு முறை சரணடைந்தாலே முக்தி அடைந்து விடலாம், மறுபிறவி கிடையாது. அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. மோட்சம் வேண்டி என்னை சரணடைந்தவர்கள் தங்கள் இறுதி காலத்தில் என்னையே நினைத்தபடிதான் உயரவிட வேண்டும் என்ற அவசியமில்லை. என் நினைவு இல்லாவிட்டாலும் மோட்சம் அடைவது உறுதி. தேகாவஸ்தனத்தில் மோட்சம். என்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு இப்பிறவியின் முடிவில் மோட்சம் நிச்சயம். வைணவ தீஷ்ணியான பஞ்ச சம்ஸ்காரமும் மெய்ப்பொருள் விளக்கங்களும் பெற ஆளவந்தாரின் முக்கிய சீடரான பெரிய நம்பிகளை ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய ஆச்சரியனாக ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேரொருளான் திருக்கச்சி நம்பிகள் மூலியமாக ராமானுஜருக்கு கட்டளையிட்டிருக்கார். இதனுடைய விவரங்களெல்லாம் அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் அடியன் சிறிய ஞானஸ்தர், அடியனுக்கு அவ்வளோ தெரியாது. ஏதோ பெரியவாக்கிட்டேருந்து எனக்கு கற்றுன்றதை 4 பேருக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த பதிவில் இதனுடைய விளக்கங்கள் என்ன, ஏன் அந்திம ஸ்ருதி, ஏன் ஜடபரதர் அப்படி அந்த மான்குட்டியை நினச்சிட்டே மரணம் அடைஞ்சதுனால மான்குட்டியாக பிறந்தார், நம்மளுக்கு அந்திம ஸ்ருதி ஏன் முக்கியம் இல்லைன்னு இவாள்லாம் சொல்கிறா, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் குற்றங்குறைகள் இருக்க க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டு தான் என்னை வழி நடத்தும். எல்லாரும் அந்த பெல் ஐக்கான் இருக்குன்னா அதை அழுத்திட்டங்கன்னா உங்களுக்கு அவாளுக்கு தானே வந்து சேரும். அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.